ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குரூப் இப்போ கதறிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, அரசாங்க நிகழ்ச்சியில ஆலப்போறான் தமிழன் பாடல் போட்டாங்க, விஜய் பாடல் போட்டாங்க. இது அரசாங்க நிகழ்ச்சியா, சினிமா நிகழ்ச்சியா அன்னு கேட்டு அலறாங்க. அதே நேரத்தில் ஆலப்போறான் தமிழன் பாடலுக்கு ஸ்டாலின் கோட் சூட் போட்டு வந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போது அமைதியாக இருந்தவர்கள் இன்று மட்டும் ஏன் சத்தம் போடுகிறார்கள்? அதே போல சீமாண்டே, எங்கள் அண்ணன் விஜய் பற்றி வாடா புடா என்று பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? திரள் நிதி வாங்கி தனது வாழ்க்கையை நடத்தும் சீமான், உனக்கு என்னடா தகுதி இருக்கிறது எங்கள் அண்ணனை பற்றி பேச? 69 படம் நடித்திருக்கிற, அதில் ஏதாவது கருத்துல படம் ஒன்று இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய நீ முதல் உனக்கே அந்த தகுதி இருக்கிறதா என்று யோசித்துப்பா. சரிட்டா, நீ சொல்வது போல எங்கள் அண்ணன் நடித்த படத்தில் கூட நல்ல கதையில் என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் நீ நடித்த ஒரு நல்ல படம் இருக்கிறது சீமான், அதையும் கொஞ்சம் மக்கள் பார்க்கட்டும். மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? கொண்டாட்டி அவங்க கெட்டவல்லடி, கேடு கெட்டவன். மக்களுக்கு எல்லாம் நன்றாகவே தெரியும் சீமான் யார், திமுக என்ன செய்தது, கடந்த ஆண்டுகள் என்ன நடந்தது வந்து மக்களுக்கு தெரியும். எங்கள் அண்ணன் வெறும் ஒரே மாதத்தில் என்ன செய்திருக்கிறார் என்பது மக்களுக்கு தெரியும். அதனால தான் இன்று எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் மக்கள் அதை நம்ப போவதில்லை. இவ்வளவு கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து எதிர்க்கிறார்கள் என்றாலே எங்கள் அண்ணன் ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். இனி எப்பவும் எங்க அண்ணன் ஆட்சி தான். வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.